நம்மை பற்றிய சரியான மதிப்பீடு. அன்பார்ந்தவர்களே, ஒரு தந்தை தனது இறுதி காலத்தில் தனது ஒரே மகனை அழைத்து அவனிடத்தில் ஒரு கை கடிகாரத்தை காண்பித்து, மகனே, இது உனது பூட்டனின் கை கடிகாரம், 200 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்தது. நான் இதனை உனக்கு தருவதற்கு முன்னால் நீ கடை வீதிக்கு சென்று கை கடிகார கடையில் நான் இதனை விற்கப் போகிறேன், எவ்வளவு விலை மதிப்பீர்கள் என்று கேட்டுப்பார் என்றார். அவன் போய் கேட்டுவிட்டு தந்தையிடம், இது பழையது என்பதால் 100 ரூபாய் மட்டுமே தர முடியும் என்றனர் என்றான். தந்தையும் பழைய பொருட்கள் விற்கும் கடைக்கு போய் கேட்டுப்பார் என்றார். அவன் போய் கேட்டுவிட்டு தந்தையிடம், இதற்கு 500 ரூபாய் தர முடியும் என்றனர் என்றான். தந்தை, இதனை அருங்காட்சி சாலைக்கு கொண்டு சென்று அங்கு விலையை கேட்டுப்பார் என்றார். அவன் அங்கு போய் கேட்டுவிட்டு தந்தையிடம், நான் அங்கு போன போது அவர்கள் அதனை பரிசோதனைக்கு உட்படுத்த ஒருவரை வரவழைத்து பரிசோதித்து விட்டு என்னிடம் இதற்கான மதிப்பு 1 லட்சம் ரூபாய் என்றனர் என்றான். தந்தை மகனை பார்த்து, மகனே, சரியான இடமே உனது அந்தஸ்தை சரியாக மதிப்பிடும். எனவே தவறான இடத்தில் இருந்து கொண்டு உன்னை மதிக்கவில்லை என்று நீ கோபப்படுவதில் புலம்புவதில் அர்த்தம் இல்லை. இதுதான் நான் உனக்கு தர விரும்பும் வாழ்க்கை பாடம் என்றார். அன்பார்ந்தவர்களே, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்கிறார் நம் ஆண்டவராகிய கடவுள். எஸ்ஐயா ஆகமம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவசனம். நாம் மதிப்பு மிக்கவர்கள் என்பதை நம் வார்த்தையாலும் வாழ்வாலும் நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிக்கும் வரை நாம் நிராகரிக்கப்படுவோம் என்பது உண்மையே. அதனை கண்டு கலங்காது கடவுள் தந்த கொடைகளை கொண்டு நல்வாழ்வு வாழ்வோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.